அதிமுக சொல்லாம தான் சொல்லியிருக்காரு. அது ஒரு மூழ்கும் கப்பல். அந்த மூழ்கும் கப்பலில் யாரும் ஏறமாட்டார்கள். அழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நன்றி மறந்து துரோகத்தின் மறு உருவமாக விளங்குகின்றன. ஆணவ செருக்குடைய பொய்மையின் மறுவடிவமாக திகழ்கிற நயவஞ்சகம் அகற்றப்பட வேண்டும். இல்லையேல் வீழ்ச்சி என்பது நிச்சயம். எழுதி கொடுத்த யாருக்காக சொல்லியிருக்காரு? எழுதி கொடுத்த கூடாது, ஒழுங்கா எழுதி கொடுத்துருந்தா இதை அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. ஓபிஎஸ் தானே எழுதி சொல்றதுக்கு கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இப்ப சொல்றேன், இன்னைக்கு சொல்லியிருக்காருல்ல, மூழ்கிற கப்பல் யாரும் பயணிக்க மாட்டார்கள். முந்தா நாள் என்ன சொன்னாரு? நான் இந்த இயக்கத்தில் சேருவதற்கு தயார், இந்த இயக்கத்தில் நான் நிபந்தனையின்றி சேர தயார். நானும் கேட்கிறேன் கேள்வி நீங்க கேட்கிறீங்க. அதாவது இன்றைக்கு மூழ்கிற கப்பல் யாரும் அதில் பயணிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிற திரு ஓபிஎஸ் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு இயக்கம் ஒன்றுபட்டால்தான் வாழ்வு, இயக்கம் ஒன்றுபட வேண்டும், எந்த நிபந்தனையுமின்றி நான் சேர தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், ஏன் மூழ்கிற கப்பலிலே நீங்கள் ஏற விரும்புகிறீர்கள்? நீங்கள் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள், கப்பல் போய்கொண்டிருக்கிறது. சரி, அது மூழ்கிற கப்பலாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது. அப்படி மூழ்கிற கப்பலிலே ஏன் நீங்கள் ஏறுவதற்கு துடியாக துடிக்கிறீர்கள்?